காதலையும் வீரத்தையும் இரு கண்களாகவும் அறத்தை உயிராகவும் மதித்த தமிழ் புலவர்களால் இயற்றப்பெற்ற 15 கீழ்க்கணக்கு நூல்களிலுள்ள 11 அறநூல்களைப் பற்றி பார்ப்போம். திருக்குறள் 7 சீர்களை கொண்டது. குறள் என்னும் யாப்பில் அமைந்துள்ளது. திருக்குறள் 3 பெரும் பிரிவுகளை உடையது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பாலில் தனிமனித அறமும், பொருட்பாலில் சமுதாய அறமும், காமத்துப்பாலில் இன்ப நலம் பற்றிய கருத்துக்களும் உள்ளன. வள்ளுவனின் உயரிய கொள்கைகள்: மனத்துக்கண் மாசு இல்லாமல் இருப்பதே அறம், உலகத்தோடு ஒட்ட ஒழுகுவதே வாழ்க்கை, ஊடியும் கூடியும் மகிழ்ச்சி பெறுவதே இன்பம். சமுதாய ஒழுக்கங்களாக கருதப்பட்ட புலால் உண்ணல், கள் குடித்தல், பரத்தை அறை விரும்பலை ஒழித்தால் மட்டுமே சமுதாயம் உயரும் என்ற முதல் புரட்சியாளர் திருவள்ளுவர். இதனால்தான் திருவள்ளுவர் சமுதாய புரட்சியின் மூலவர் என்று அழைக்கப்படுகிறார். நாலடியார் சமண முனிவர்களால் பாடப்பட்ட தொகை நூல் 400 வெண்பாக்களை கொண்டது. திருக்குறளையும் நாலடியாரையும் இணைத்து 4ம் 2ம் சொல்லுக்குறதி, பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில் என்று பாராட்டுவர். அறங்களை கடுமையாக கூறும் நூல் நாலடியார். நாலடியாரிலும் திருக்குறளைப் போலவே அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 பெரும் பிரிவுகள் உள்ளன. நாலடியாரில் சமண முனிவர்கள் பேதைகள் தம்மை தாமே அழித்து கொள்வதை உலைநீரின் மேல் விளையாடும் ஆமைகளாக உவமைப்படுத்துகிறார். செல்வன் விரும்பிய விலைமகள் நம் அன்புக்கு இடையூறு ஏற்பட்டால் மலையிலிருந்து உயிர் விடுவேன் என்றாளாம். செல்வன் வறுமையில் வாடிய போது, ஐயோ என் கால் நோய்பட்டது, மலையின் மீது ஏறி உயிரை கூட விட முடியாது என்று அவனை விட்டு நீங்கினாள் என்று நகைச்சுவையாகவும் உரைக்கிறார். நான்மணிக்கடிகை எழுதியவர் விளம்பிநாகனார். 101 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடலிலும் 4 கருத்துக்கள் உள்ளன. நான்மணிக்கடிகையில் அறத்தை பற்றி கூற நிலத்துக்கு, குலத்துக்கு, பெண்மைக்கு சிறப்பு தருவது எது என்பதை பற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது. இன்னா நாற்பது எழுதியவர் கபிலர். இன்னா நாற்பதில் ஒரு வெண்பாவிற்கு 4 துன்பம் தரும் செயல்கள் என மொத்தம் 41 வெண்பாவிற்கு 164 துன்பங்களுக்கான காரணங்களை எடுத்துரைக்கிறார். இனியவை 40 எழுதியவர் பூதஞ்சேந்தனார். இனியவை 40இல் 40 வெண்பாக்கள் உள்ளன. 4 வெண்பாக்களில் மற்றும் 4 இன்பங்களையும், மீதமுள்ள 36 வெண்பாக்களிலும் வெண்பாவிற்கு 3 இன்பங்களாக மொத்தம் 127 இன்பங்களை பூதஞ்சேந்தனார் எடுத்துரைத்துள்ளார். திரிகடுகம் எழுதியவர் நல்லாதன். திரிகடுகத்தில் 191 வெண்பாக்கள் உள்ளன. உடலுக்கு நலம் தரும் சுக்கு, மிளகு, திப்பிலியைப் போல ஒவ்வொரு பாடலிலும் 3 வாழ்வுக்கு நலம் தரும் கருத்துக்கள் உள்ளதால் இந்நூலிற்கு திரிகடுகம் என்று பெயர். ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையில் 101 பாடல்கள் உள்ளன. 101 பாடல்களும் வெண்பாவின் அனைத்து வகைகளுமான குறள் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றொடை வெண்பா, சவலை வெண்பா அனைத்து வகைகளிலும் பாடல்கள் உள்ளன. அன்றாட வாழ்க்கை முறை, அதாவது ஆசாரங்களை பற்றி இந்நூல்கள் கூறுகிறது. வடமொழி நூலான ஆரிடம் என்னும் நூலை தழுவி அமைந்துள்ளதுதான் இந்த ஆசாரக்கோவை. பழமொழி 400 இதன் ஆசிரியர் முன்றுரை அரையனார். பழமொழி 400இல் 400 வெண்பாக்கள் உள்ளன. பழமொழியின் கருத்தை முதலில் கூறி பின் எந்த பழமொழியை கொண்டு இந்த கருத்து கூறப்பட்டதோ அப்பழமொழியை கொண்டே அப்பாடல் முடிகிறது. பழமொழிக்கென அமைந்த முதல் தமிழ் நூலும் பழமொழி 400. பழமொழி நூலை பின்பற்றியே பிற்காலத்தில் சதக ஆசிரியர்களும் பாடியுள்ளனர். சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசன். சிறுபஞ்சமூலத்தில் 104 வெண்பாக்கள் உள்ளன. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இவை அனைத்தும் சேர்ந்ததே சிறுபஞ்சமூலம். உடற்பிணியை போக்கும் சிறுபஞ்சமூலத்தைப் போலவே 104 வெண்பாக்களில் ஒவ்வொரு வெண்பாவிலும் 5 சொர்க்கம் செல்வதற்கான அறங்களை கூறும் உள்ளப்பிணியை போக்கக்கூடிய கருத்துக்கள் இருப்பதால் இந்நூலிற்கு சிறுபஞ்சமூலம் என்று பெயர். முதுமொழிக்காஞ்சி. முதுமொழிக்காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். முதுமொழிக்காஞ்சியில் ஒரு அதிகாரத்திற்கு 10 குறட்டாழிசைகள் என மொத்தம் 10 அதிகாரத்திற்கு 100 குறட்டாழிசைகள் உள்ளன. முதுமொழிக்காஞ்சியும் அறம், பொருள், இன்பம் பற்றி விரிவாக கூறுகிறது. ஏலாதி. ஏலாதியின் ஆசிரியர் கனிமேதாவியார். ஏலாதியில் 80 பாட்டுகள் உள்ளன. ஏலம், லவங்கம், நாககேசரம், மிளகு, திப்பிலி, சுக்கு இவை அனைத்தையும் அளவோடு சேர்த்த கூட்டு மருந்துதான் ஏலாதி. இந்நூலில் உள்ள 80 பாட்டுகளிலும் 6 அறக்கருத்துக்கள் உள்ளன.